பயிற்சியின் போது நான்வெஜ் சாப்பிடலாம். பயிற்சியும் போது நீங்க தாராளமாக சாப்பிடலாம், அதுல ஒன்றும் தவறு கிடையாது. அதாவது சைவம் அசைவம் அல்லது இந்த புலால், நீங்க மரக்கறி இந்த மாதிரி சாப்பிட்றது அப்படிங்கிறதுக்கு ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. எல்லாமே உயிர்கள் இருந்தா, நீங்க இந்த பூமியில பிறந்துட்டீங்க அப்படின்னாலே வேறு உயிரில இருந்து கிடைக்கக்கூடியதா நீங்க சாப்பிட்டாகணும். நீங்க காய்கறிகள் சாப்பிட்றீங்க, இல்ல அரிசி இந்த மாதிரி வகைகள் சாப்பிட்றீங்கன்னா அதுங்களுக்கு வந்து உயிர் இல்லைன்னு கிடையாது. ஒரு நெல்மணியுடைய விளைத்திறன் எப்படி வந்து ஒரு கருவில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தையோ அதே மாதிரிதான் நெல்லுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த 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 உயிரும். ஸோ அப்போ அதையும் நம்ம வதச்சுதான் சாப்பிடுவோம் அந்த இடத்துல. அது அரிசியாக இருந்தாலும் வேற எந்த காய்கறியாக இருந்தாலும் பழமா இருந்தாலும் எதா இருந்தாலும் சரி, அது வந்து நமக்கு வந்து ஒரு உயிர் நமக்கு கொடுக்கறது தான். தாவரங்கள் வந்து தன்னுடைய உணவை தானே உற்பத்தி செய்து கொள்றதுனால அதுல இருந்து நம்ம எடுத்துக்கொள்றோம் எளிமையாக. ஸோ நமக்கு எளிமையாக கிடைக்கக்கூடிய உணவுகள் தாவர உணவுகள், அதனால அதை சாப்பிடுறோம். அதனால உங்களுக்கு பிடிச்ச உணவுகள் நீங்க சாப்பிடக்கூடாது அப்படின்லாம் எந்த விதமான தடையும் கிடையாது. சைவமும் அசைவமும் உங்களுடைய நோக்கம், உங்களுடைய பார்வையின் நோக்கம், உங்களுடைய அணுகுமுறை, உங்க மனதினுடைய அணுகுமுறையை பொறுத்து தான் வந்து சைவம் அசைவம்ங்கிறதெல்லாம். சரி, உணவுல எந்த தள்ளுபடியும் கிடையாது, தாராளமா சாப்பிடலாம். உடலுக்கு உபாதை வராத உணவாக சாப்பிடுங்க, இயற்கை வழி உணவாக சாப்பிடுங்க. நன்றி.